இன்னைக்கு குடும்பம் உடைவதற்கு காரணம் என்ன? குடும்பத்தை பண்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், காக்கிறவர்கள் இல்லை. அவங்களுக்கு அந்த அந்த காஷனே கிடையாது. அந்த ஒரு ஆள் வந்து உட்காரும் போதே வீட்டுல தெரியணும் இவன் யாரு. நான் இப்பவும் சொல்றேன், பிசாசு கருப்பா கொம்போட வாளோட வராது, வரவே வராது. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு வெளியே பெலிஸ்தியன் கிட்ட இருந்து சண்டை வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற சவுல் கிட்ட இருந்து சண்டை வரும். அதுக்கப்புறம் பெலிஸ்தியன் துரத்த மாட்டான், அவங்கள சவுல் தான் துரத்துவான். நீங்க பெலிஸ்தியனையே பார்த்துன்னு இருப்பீங்க, பெலிஸ்தியன் வருவான், பின்னாடி சவுல் வந்துருவான். இயேசு கிறிஸ்து முதலாவதாக யூதாசால் காட்டி கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி பரிசேயர் சதுசேயர், சொந்த ஜனங்கள். அதற்கு பிறகுதான் ரோமர் வரான், ரோமர் கையில் ஒப்படைக்கிறாங்க. ரெண்டு போராட்டம் இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை ஸ்மெல் பண்ண வேண்டியது உங்க வேலை. உங்களுக்கு தெரியணும், அந்த எச்சரிப்பு, தேவ எச்சரிப்பு பெற்றாதானே நீங்க பாதுகாப்பீங்க. அதை பத்தின இன்னைக்கு காஷனே குடும்பத்தில் இல்லையே. எந்த ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு காஷன் இருக்கணும். நான் சொல்றது வெறும் மனுஷங்கள்ல மட்டும் இல்ல. ஒரு பொருளாதார பிரச்சனை வரப்போதா, யூ மஸ்ட் நோ. இயேசுநாதர் எதுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு? நான் இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். ஏன் முன்னாடியே சொல்றாரு? என் பிள்ளைகள் அதுல மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக. அதான் பைபிள் தெளிவா சொல்றது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன்.